கொஞ்சம் இது இந்த தியாகராஜ பாகவதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட கதையில இன்ஸ்பயர் எடுத்துப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து துல்கரே வந்து சொல்லிட்டு இல்ல இது வந்து அவருடைய அதாவது அவரோட பிரசன்ஸ் இருக்கும் தவிர அது கதை டோட்டலா வந்து கற்பனை கலந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருந்துச்சு படம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்கல. ஒரு 4 சீன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த ரொம்ப ஹைலைட்டா சொல்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. இன்டர்வலும் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல வரும்போது லைட்டா கொஞ்சம் கிராஃப் டவுன் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த இம்பாக்ட் ஹைப் கொடுத்ததுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம் அவ்வளவு நல்லா முடிச்சிருந்தாங்க. நான் கூட கிளைமேக்ஸ் நான் ஓரளவுக்கு கணிச்சிட்டேன் இதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸே வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. இல்ல இந்த மாதிரி முடியல அப்படின்ட்டு அவ்வளவு வேற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓவராலா வந்து ஒருத்தர் வாட்ச்ல சொல்லலாம் செம்ம சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம் தான். ஓடிடில யாரும் பார்க்காதீங்க. படம் ஏதோ இவ்வளவு தூரம் சொல்றல படம் நல்லா இருக்குல்ல. மாஸ்டர் பீஸுங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்கணும். என்னோட இது வெறுமனையா வந்து கமர்ஷியலா இது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆர்ட் ரீதியா ஒரு செம ஆர்டிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி படங்கள் வந்தாதான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுன்ட்டு என்னோட கருத்து. அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் உள்ள கதை. ஆக்சுவலா வந்து குருக்கும் அவங்க சிஷ்யருக்கும் நடக்கிற ஒரு கதை. அவங்களுக்குள்ள ஈகோ ஆகிற விஷயம் தான் படமா வந்து கொண்டு போறாங்க. பட் ஆனா இது மட்டும் வந்து படம் ஃபுல்லா கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா மாறுது. இந்த படத்தை வந்து 2 ஜானரா வந்து கொண்டு போயிருக்காரு. அதுவும் போர் அடிக்காம இது வேற லெவல்ல பண்ணியிருக்காரு பிரதர். ஆக்சுவலா வந்து நான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன். நான் பார்க்கல. இது நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தியாகராஜ பாகவதர் ஒரு கதை ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பட் ஆனா பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா படம் வந்து ஃபுல்லா அவரோட பயோபிக்கே கிடையாது. இது 1950s வந்து அந்த கதைக்களம் நகருது. ஸோ அது மட்டும் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சுச்சுவேஷன் வரும். ஆனால் வந்து இது படம் வேற. எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பாரு இந்த படத்தை பற்றி. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படம் வந்து என்னை தூங்க விடாமல் பண்ணுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் என்னை பற்றி ஒரு புதிய பரிமாணம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையால சொல்கிறேன், கண்டிப்பாக பார்ப்போம். வேற லெவல் பண்ணிட்டாரு. இந்த டைரக்டர் பாராட்டணும். ஏன்னா இது 2.25 மணி நேரம் எவனும் போன் நோண்டாம படம் பார்த்துட்டு கை தட்டு போறான். இதை விட என்ன வேணும்? படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆக்சுவலா வந்து டைரக்டர் தான் ஒரு ஸ்டோரியோட பார்த்தீங்கன்னா ஹீரோ. அவருக்கு தான் தெரியும். ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதினாரு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரோட மைண்ட்ல வச்சோ இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும்னு வச்சு எழுதுவாரு. பட் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தா அந்த கதைக்களம் மாறும். சார் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த படம் வந்து கடைசியில படம் ஓடவே ஓடாது. எல்லாரும் வந்து படம் எடுக்கிறவங்க எதுக்கு வருவாங்க? படம் ஃபிளாப் ஆன வருவாங்க. அவன் மைண்ட்ல இருக்கிறத வந்து படமா ஆடியன்ஸ் பண்ணி கொண்டு வரணும் தானே வராங்க. ஸோ அதை கொண்டு வர அந்த கூட இருக்கிறவங்க விட்டாங்கன்னா படம் மிகப்பெரிய வெற்றி ஆயிடும். அதுக்கு இந்த படம் மிகப்பெரிய சாட்சி. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் டைரக்டரோட பேச்சை கேட்டு கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல போனா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க பிரதர். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எக்ஸலண்ட் மூவி. கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது பயோபிக்லாம் இல்லை. அந்த காலத்துல அந்த ட்ரெஸ், அந்த காஸ்டியூமு, அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. சூப்பர் மூவி. கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது புரியல. அவரோட கதை பெயர் சாந்தா. ஆனா வந்து ஹீரோ வந்து காந்தாவா மாத்துவாரு. ஸோ அதுதான் படம். ஆனா கடைசியில கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சாந்தான்னு வந்துடும் இல்லையா? அதுதான். மற்றபடிலாம் அது பேரெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் எக்ஸலன்ட் மூவி. அருமையான படம். நான் தான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு படம் முடிஞ்சு யாரும் ஏஞ்சி போகலன்னு சொல்லிட்டேன் நான் தான். அப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இதோட என்ன வேணும்? வெற்றி. டைரக்டருக்கு ஆமா உண்மை வெற்றி போயிட்டாங்க. நல்ல படம். கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் ஒரு லைன்ல சொல்லனா ஒரே விஷயம் தான் பிடிச்சிருந்து. டேய் கட் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்காதரா அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு செருப்பால் அச்சா மாதிரியான வார்த்தை. அந்த வார்த்தை கட் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்காதீங்கடான்னு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஒரு செட்டு உள்ள ஒரு டைரக்டர் வந்தா என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை உருவாக்குறான்னா அவன் பெத்த தகப்பனோட தன் நாட்டை எந்த அளவுக்கு நேசிச்சு ஒரு ஹீரோவை உருவாக்குறான். அந்த ஒரு ஹீரோ உருவாயிட்டதுக்கு அப்புறம் டைரக்டரையே மண்ணோட மண்ணா போட்டு இன்னைக்கு புதைச்சிட்டு வந்தால் எங்கேயோ இருக்கிறான். ஆனா நான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டம் பத்தியா, அவனாயிட்டம் பத்தியா, இவனாயிட்டம் பத்தியா, அதுக்கெல்லாம் வேறு யாரு? அதுக்கு அவன் எவ்வளவு மனக்கெடுறான் அப்படின்னு ஹீரோவும் உணரணும் அப்படின்றத செட்டுக்குள்ளேயே வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா சினிமா மேல லவ் இருக்கிற ஒரு மனுஷனாலதான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த படம் வேஸ்ட், பாக்குறவன் வேஸ்ட். இது வந்து கமர்ஷியலா லவ் எதையோ எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா
இருக்கிற 24 டெக்னீஷியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரே தமிழ் திரைப்படம் இந்த படம். இது காந்தான்னு பேர் வச்சதுனால எம்ஆர் ராஜா கதைன்னு நினச்சின்னு உள்ள வந்துடாதீங்க. ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் சாந்தா, ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் காந்தா. மொத்தத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், நம்மலாம் வந்து உண்மையாலுமே நம்ம குடும்பத்தோட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்தாதான் நம்ம சினிமாவுக்கு தர பெரிய மரியாதையாக பார்க்குறேன். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், த்ரில்லிங் எல்லாமே இருக்கிற கதை. ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு தமிழ் திரையுலகன்ல சினிமாக்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக இந்த படம் பார்க்குறேன். நல்ல படம். சினிமாவை தன்னை மீட்டு எடுத்துக்கிறதுக்கான ஒரு படம். அதாவது என்ன சொல்றது, காவை அடைச்சிக்கிச்சுன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணும்ல, அந்த மாதிரி சினிமா துறை அடைச்சிருந்த இடத்த இந்த இவங்க குச்சை விட்டு நோண்டி இந்த சரி பண்ணியிருக்கிறதுக்கு இந்த படம் ஒரு ஊன்றுகோலாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். சினிமாவை லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நன்றி. சமுத்திரகனி, ராணா, துல்கர் சல்மான், அந்த பொண்ணு, அது இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்டுமே சரி. ஐயோ, ஒரு சீனில் ஒரு டைரக்டர் சொல்லுவான், 4 மார்க் பண்ணுவாங்க. அந்த வசனம் சொல்லுவா போல, இந்த இடத்துல நீ வந்து கொடுங்கோலனா இருக்கிற, அப்போ உனக்கு வந்து அந்த வெறி ஏறுது. 1000 விஷப்பாம்புகள் கடிச்சா அந்த வெறி ஏறு. அந்த டைம்ல நீ வந்து சிரிக்கிற, அப்போ உன்னோட ஆக்ஷன் இந்த இடத்துல இந்த மார்க், அடுத்த இடத்துல அந்த மார்க், இந்த இடத்துல இப்படி பண்றோன்னே துல்கர் அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டைலாக் சொல்லி உள்ள வாங்கி அந்த நடிகர் நடிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி 4 மார்க்ல நடிப்பான் பாருங்க. அந்த கேமரால டைலாக் எல்லாமே சாப்பிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த துல்கர் சல்மானுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குங்க கண்டிப்பா. அவ்வளோ அருமையான ஆக்டிங், போட்டு நடிச்சிருக்கிறாங்க. நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தனும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். 47-50 வெள்ளைக்காரன் முடிஞ்ச ப்ரீட்ல அந்த பார்டர்ல தான் எடுத்திருக்காங்க. பிரியாட்டிக் பிரிம்ஸ், இதுல என்ன வேணா சேர்த்துக்கலாம். நீ பேய் படமா சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற கிரைம் த்ரில்லர் படமா, லவ் போர்ஷனா பார்க்கலாம், சினிமாவை வச்சு எடுக்கலாம், ஒரு செட்டுக்குள்ள எடுத்த படமா பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ள இறக்கிட்டான், ஒன்று விடாம. நீ படத்தை விட்டு வெளியே வந்து அவுட் ஆஃப் நீ எதனா ஒன்று வச்சு பார்த்தனா அது உள்ள இருக்கும். அவ்வளோ ஒரு சினிமாவை லவ் பண்றவ ராணாவுக்கும் துல்கர் சல்மானுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க நினைச்சிருந்தா வேற மாதிரி படங்கள்லாம் நீங்க பண்ணலாம், ஆனா சினிமா நல்லா இருக்கணும்னு இந்த படம் பண்ணீங்க பாத்தீங்களா. ஆன்சர் அப்படியா உங்களுக்கு? அது வந்து சாந்தான்னு சொல்லி காந்தான்னு முடிச்சாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. என்னால் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியல மூவியோட. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். நான் லைக் இந்த கீர்த்தி சுரேஷ் மேமோட இது இருக்கு இல்லையா, மகாநதி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு பயோபிக் அப்படிங்கிறனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் மூவி ஸ்டோரியோட என்னால் கனெக்ட் பண்ண முடியல. பட் ஆக்டிங், அதில் நடிச்சிருந்த எல்லா கேஸ்டிங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த காலத்தில் வந்துட்டு சினிமானா இப்படி எடுப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், அந்த ரீல்ஸ் டேப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே பக்காவாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக நடிச்சிருந்தாரு, நல்லா நடிச்சிருந்தாரு அவரு. அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதான் சொல்கிறேன், துல்கர் சல்மான் சார், சமுத்திரகனி சார், ராணா சார் எல்லாருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. சூப்பர்னு சூப்பர் தான் அப்படின்னு சொல்லலாம்.